ஒர்க் மெஷர்மெண்ட் அதோட டெக்னிக்ஸை பார்க்கலாம். ஸோ ஒர்க் மெஷர்மெண்ட் என்னென்னா, ஒரு ஸ்டாண்டர்டான எம்ப்ளாயை யூஸ் பண்ணி ஸோ அவர் வந்து ஒரு ஒர்க் பண்ண வச்சு ஸோ அது வந்து அவர் எவ்வளோ டைமில் வந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த டைம் முடிச்சுட்டு 5 நிமிஷத்தில் அந்த ஒர்க்கை முடிச்சாச்சுன்னா ஸோ அது வந்து ஸ்டாண்டர்ட் டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் எம்ப்ளாயி ஒர்க் பண்ண வரும்போது ஸோ அவருக்கு அந்த ஸ்டாண்டர்ட் டேட்டாவை கொடுத்து ஸோ அவர் 5 நிமிஷத்தில் முடிக்கிறாரா எந்த டைமில் முடிக்கிறான்னு சொல்லி பண்ணுறது தான் ஒர்க் மெஷர்மெண்ட்டு. ஸோ இது வந்து எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் இருக்குமானா இல்லை. ஸோ இது வந்து ஒரு மிஷின்ஸுக்கும் அந்த மாதிரி பண்ணலாம், ப்ரொடக்ஷனுக்கு பண்ணலாம், மெட்டீரியலுக்கு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பொறுத்தவரையில் வந்து ஒர்க்கு மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதிலே வந்து ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் வாட்ச் டைம் ஸ்டடி. ஸோ ஸ்டாப் வாட்ச் டைம் ஸ்டடினா வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்று நடக்குதுன்னா அதில் வந்து நமக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணி ஸோ 5 நிமிஷத்தில் இவர் ரன் ஆகி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவாங்க. அதே போல் தான் கம்பெனிலையும் ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாருன்னா ஸோ ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணி ஸோ 5 நிமிஷத்தில் முடிச்சிருக்காருன்னு சொல்லி மெஷர் பண்ணுறது வந்து ஸ்டாப் வாட்ச் டைம் ஸ்டடி. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி சாம்பிளிங். ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு குரூப்பாக வந்து ஒரு ஒர்க் இருக்குதுன்னா ஸோ எல்லாத்தையுமே மொத்தமாக அனலைஸ் பண்ணி ஸோ அதில் வந்து ஆவரேஜ் எடுக்கிறது தான் ஆக்டிவிட்டி சாம்பிளிங். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி சாம்பிளிங் இருக்கிறதுனால இண்டிவிஜுவலாக வந்து ஒர்க் மெஷர்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டோட்டலாக எல்லா குரூப்புக்கும் நம்ம வந்து ஈஸியாக ஒர்க் மெஷர்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது ஆக்டிவிட்டி சாம்பிளிங். மூணாவது ப்ரொடக்ஷன் ஸ்டடி. ஸோ ப்ரொடக்ஷன் ஸ்டடி பொறுத்தளவில் இண்டஸ்ட்ரியலில் எல்லாமே வரும். ஸோ ஒரு மிஷின் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணுது, ஸோ எம்ப்ளாயி எப்படி ஒர்க் பண்ணுறாரு, மெட்டீரியல் என்ன மாதிரி இருக்குது, ஸோ இதை பொறுத்து எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியில் எல்லாமே வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரொடக்ஷன் ஸ்டடியில். ஸோ நாலாவது சிந்தசிஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் டைம். ஆல்ரெடி நமக்கு வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஸ்டாண்டர்ட் டைமில் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டைம்னு ஒன்று இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் எம்ப்ளாயை வச்சு 5 நிமிஷத்தில் ஒரு ஒர்க்கு முடிக்கிறான்னு சொல்லி வச்சுருப்போம். ஆனால் இதை சிந்தசிஸ் என்னென்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல மிஷினாக இருக்குதுன்னா அதில் வந்து இன்னும் ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதில் நம்ம ஸ்டாண்டர்ட் டைமை ஒரு 5 நிமிஷம் நமக்கு ஒர்க் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அந்த மிஷின் பொறுத்தளவில் ஒரு 3 நிமிஷத்தில் ஒர்க் பண்ணி முடிக்கணும்னு சொல்லி நம்ம ஒர்க் மெஷர்மெண்ட் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட் டேட்டாவை கொடுத்து ஒர்க் பண்ணலாம். ஒருவேளை மிஷினோ அல்ல எம்ப்ளாயோ புது எம்ப்ளாயி யாரோ இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டைமில் இருந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு 8 நிமிஷத்தில் முடிக்கணும், 5 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய ஒர்க்கை 8 நிமிஷத்தில் முடிக்கணும்னு சொல்லி ஆட் பண்ணி ஸ்டாண்டர்ட் டைமில் ஆட் பண்ணுறது தான் சிந்தசிஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ அஞ்சாவது ப்ரீ டிட்டர்மைன் மோஷன் டைம் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த ப்ரீ டிட்டர்மைன் டைம் மோஷன் டைம் ஸ்டாண்டர்ட்னால் எம்ப்ளாயோட மூவ்மெண்ட்டை வந்து பார்க்குறது தான் வந்து இந்த ப்ரீ டிட்டர்மைன் மோஷன் டைம் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த மாதிரி எம்ப்ளாயோட மூவ்மெண்ட் பார்க்குறதுனால லேபர் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி நமக்கு கரெக்டாக தெரிய வரும். ஸோ பட்ஜெட் போடும்போது இந்த லேபர் காஸ்ட்டை ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஆறாவது அனலிட்டிக்கல் எஸ்டிமேஷன். ஸோ அனலிட்டிக்கல் எஸ்டிமேஷன் தான் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒர்க் மெஷர்மெண்ட் பண்ணுறது. ஒரு ப்ராஜெக்ட் தான் நடக்குதுன்னா அதை டோட்டலாக வந்து ஒர்க் மெஷர்மெண்ட் பண்ணாமல் இண்டிவிஜுவல் டாஸ்க்கு வந்து ஒர்க் மெஷர்மெண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க் பீஸில் ஃபேஸிங், டேனிங், மில்லிங் இந்த மூணுமே நடக்குதுன்னா ஸோ நமக்கு இண்டிவிஜுவலாக தெரியாது. இப்போ 1 மணி நேரத்தில் இந்த 3மே நடந்து முடிக்குதுன்னா ஸோ ஃபேஸிங் எவ்வளோ டைம் ஆகிருக்குது, மில்லிங் எவ்வளோ டைம் ஆகிருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த அனலிட்டிக்கல் எஸ்டிமேஷன் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக நமக்கு தெரிய வரும். இதனால் எங்கே வந்து ப்ராப்ளம் நடக்குது, ஸோ எப்படி வந்து ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறோங்கிறது வந்து ஈஸியாக வந்து அனலைட் பண்ணிடலாம். ஸோ இந்த 6 பாயிண்ட்டுமே டெக்னிக்ஸ் ஆஃப் ஒர்க் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.